நடிகர் ரஜினிகாந்த் அவர்களுடைய வசனத்தை வச்சு தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் எப்போ வருவேன், எப்படி வருவேன்னு தெரியாது, ஆனால் வர வேண்டிய நேரத்தில் சரியாக வந்துடுவேன் அப்படின்ற மாதிரி. நான் எந்த கட்சியை முடக்குவேன், எந்த கட்சியை சின்னத்துக்கு கொடுப்பேன் அப்படின்னு யாருக்குமே தெரியாது, ஆனால் கொடுக்க வேண்டிய நேரத்தில் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி தான் இன்றைக்கி வந்து தேர்தல் ஆணையம் ஒரு விஷயத்தையும் திடீர்னு பகீர்னு கிளப்புற மாதிரி. அவங்கெல்லாம் ஒருவேளை நியூஸ் சேனலில் இருந்துட்டு வந்தாங்களான்னு எனக்கு தெரியல. அந்த மாதிரி ஒரு பகீர்னு எதையாவது ஒன்று கிளப்பி விடணும் அப்படின்றதுக்காகவே பண்ணுறாங்க. இப்போ நான் என்ன, அவருடைய அந்த நிலைப்பாடு அப்படின்றது மாறி போயிடுச்சு. இன்னைக்கு வந்து அவருடைய வருமானம் அப்படின்றது திரள் நிதி அப்படின்னு வெளிப்படையாகவே சொல்கிறாங்க. சாதாரணமாக மாச சம்பளம் வாங்குறவங்களே தங்களுடைய செலவுகளை வந்து அதுக்குள்ள வைக்கிறதுக்கு எவ்வளவோ பாடுபடுறாங்க. ஆனா திடீர்னு பெரிய கார்ல போறாரு, திடீர்னு அங்க ஒரு இப்படி இருக்காரு அப்படி இருக்காருன்னு சொல்லும்போது அப்போ எந்த அளவுக்கு பாஜகவை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் ரொம்ப கிளியர், தெளிவா இருக்கு. தமிழ்நாட்டுல எப்படியாவது கால் ஊன்றணும். கால் ஊன்ற முடியாட்டி, ஊன்ற முடியாம தடுக்கக்கூடியது எதெல்லாம் அந்த பட்டியலை எடுத்து வச்சிருக்காங்க. அந்த பட்டியலில் அப்பப்போ அவங்க வந்து டிக் அடிப்பாங்க. இது முடிஞ்சிருச்சு, இது முடிஞ்சு, இது முடிஞ்சுன்னு. அந்த ஒரு வேலையை தான் வந்து இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிறாங்க. இந்த சூழல்ல அப்போ எப்படியெல்லாம் நான் வந்து உள்ள நுழைய முடியும்? என்னால நேர்மையா வர முடிஞ்சா நான் வரமாட்டேனா? என்னால முடியாததுனால நான் எந்தெந்த வழியில யாரையெல்லாம் காலி பண்ணிட்டு வரணும், யாரையெல்லாம் வந்து கீழே இறக்கி விடணும் அப்படின்ற ஒரு நிலைப்பாடுல தான் போகுது. இப்போ தீவிரமாக பெரியார் கருத்துக்களை பேசிக்கொண்டிருந்த ஒரு நபர் திடீர்னு வந்து ஒரு தமிழ் தேசியம், அது வந்து பெரியார் மண் கிடையாது, பெரியாரே மண்ணுன்னு பேச வேண்டிய நிலைக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் தள்ளப்பட்ட காரணம் என்ன? நேயர்களுக்கு வணக்கம். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பேராசிரியரும் அரசியல் விமர்சகருமான மஞ்சுளா இணைந்திருக்காங்க. பேசலாம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, எங்கள் சேனலுக்கு இது ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ. ஓகே, நம்ம இன்னைக்கு வந்து ஒரு செய்தி வெளியாகியிருக்கு. நேற்று சண்டே அப்படிங்கிறதுனால நம்ம அதை இன்னைக்கு பேசுகிறோம். நாம் தமிழர் கட்சி பலகட்ட போராட்டத்திற்கு பிறகு அவங்களுக்கு வந்து அவங்களே வரைஞ்சு அனுப்பின அந்த கரும்பு விவசாயி இன்றைக்கு செய்திகளில் வெளியாயிருக்கு. வேறொரு கட்சிக்கும் அந்த சின்னத்தை கொடுத்துருக்காங்க அப்படின்னு. இன்னும் தேர்தல் ஆணையத்திலேருந்து நாம் தமிழருக்கு அது மறுக்கப்பட்டு அஃபிஷியலான அறிவிப்பு இது வரைக்கும் வரலை. ஏன்னா நாம் தமிழர் ரியாக்ட் பண்ணலை அப்படிங்கிற வகையில் ரெண்டு கட்சிக்கும் இந்த சின்னத்தை ஒதுக்குவது, இந்த குழப்பத்தை ஏற்படுத்துவது, இல்லை இது நாம் தமிழருக்கு மட்டும் நடக்கிற பிரச்சனையாக பார்க்கணுமா, இல்லை என்னன்னு பார்க்குறீங்க? உங்களுடைய கருத்து. இவர் நடிகர் ரஜினிகாந்த் அவர்களுடைய வசனத்தை வச்சு தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் எப்போ வருவேன், எப்படி வருவேன்னு தெரியாது, ஆனால் வர வேண்டிய நேரத்தில் சரியாக வந்துடுவேன் அப்படின்ற மாதிரி. நான் எந்த கட்சியை முடக்குவேன், எந்த கட்சியை சின்னத்துக்கு கொடுப்பேன் அப்படின்னு யாருக்குமே தெரியாது, ஆனால் கொடுக்க வேண்டிய நேரத்தில் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி தான் இன்றைக்கி வந்து தேர்தல் ஆணையம் ஒரு விஷயத்தையும் திடீர்னு பகீர்னு கிளப்புற மாதிரி. அவங்கெல்லாம் ஒருவேளை நியூஸ் சேனல்ல இருந்துட்டு வந்தாங்களான்னு எனக்கு தெரியல. அந்த மாதிரி ஒரு பகீர்னு எதையாவது ஒன்று கிளப்பி விடணும் அப்படின்றதுக்காகவே பண்றாங்க. இப்போ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் அது வந்து இன்னைக்கு மாநில அந்தஸ்து, மாநில தகுதி அப்படின்றத வந்து பெற்றிருக்கு, விசிகாவும் பெற்றிருக்குன்னு பார்க்குறோம். இப்போ இந்த சூழல்ல அந்த கட்சிக்கு உரியதான ஒரு சின்னம், அவங்க ஒரு சின்னத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி அதுல என்னெல்லாம் இருக்கணும் அப்படின்னு அந்த கட்சியின் தலைமையில இருந்து இது வந்து கூகுள்ல எடுத்த இமேஜும் கிடையாது, அவங்களே கைப்பட வரைஞ்சு அவங்க கொடுத்துருக்காங்க. அதை அங்கீகரிச்சு மே 2025 மேலேயே வந்து அறிவிப்பும் வெளியிட்டுருச்சு தேர்தல் ஆணையம். அப்படி இருந்தும் மீண்டும் இந்த ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவது அதுதான். அப்போ மறுபடியும் சுத்தி தேர்தல் ஆணையம் கூட்டணியில இருக்கு இல்லையா, அந்த கட்சிக்கு ஒன்றிய அரசுக்கு வந்து சாதகமான ஒரு நிலையை யார் கூட்டணியில இருக்காங்க? அதுதான் பாஜக கட்சியினுடைய கூட்டணியில தான் இன்னைக்கு வந்து தேர்தல் ஆணையம் இருக்கு, சிபிஐ, தேர்தல் ஆணையம் உச்சபட்ச அதிகாரம் பெற்றது. அது எப்படி கூட்டணிக்கு எல்லாம் போகுமா? இன்னைக்கு வந்து தனிச்சு அதனால செயல்பட முடியும், அதாவது அட்டானமி அப்படின்னு சொல்லுவோம், இண்டிபெண்டா வந்து அது வந்து செயல்பட முடியும் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரியான ஒரு சூழல் இன்னைக்கு வந்து இருக்கா அப்படின்னு கேட்டா இல்லை. அதான் பதில். சிபிஐ எடுத்துக்கிட்டாலும் அப்படிதான், அமலாக்கத்துறை எடுத்துக்கிட்டாலும் அப்படிதான்,
கடைசியில தணிக்கை குழுவும் அந்த இடத்துக்கு வந்துருச்சு அப்படின்னு தான் தமிழ்நாட்டினுடைய முதல்வரே ஒரு ட்வீட் போடுறாரு. ஓகே, இல்லை இப்போ என்னன்னா தமிழக அரசியல் களம் 2026 களமே வந்து ஒரு குட்டையில் கல்லை போட்ட மாதிரி குழம்பி போயிருக்கு. புதுசாக ஒரு கட்சி வந்திருக்கு, கூட்டணியில் இருக்கவங்கெல்லாம் யாரெல்லாம் வெற்றி கூட்டணியாக இருக்காங்கன்னு பார்த்தோமோ அவங்கெல்லாம் உள்ள சலசலப்பு இப்போ வரைக்கும் தொடர்ந்துகிட்டு இருக்கு. என்டிஏ கூட்டணி இன்னும் ஃபுல்ஃபில்லாக ஃபார்ம் ஆகலை. இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இதுல வந்து சீமான் அவர்களுக்கு விஜய் வருகையால சீமான் அவர்களுக்கு பெரிய அடி இருக்கணும் சொல்லப்படுது. கருத்தியல் மோதலும் போய்கிட்டு இருக்கு. இதுல வந்து நாம் தமிழரை வந்து நம்ம குழப்பத்தை ஏற்படுத்தி தான் வந்து பாஜகவுக்கு அந்த ஓட்டை பிரிக்கணும்ன்ற இதெல்லாம் இருக்கா இந்த எலெக்ஷன்ல கேட்குறேன். பாஜகவை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் ரொம்ப கிளியர், தெளிவா இருக்கு. தமிழ்நாட்டில் எப்படியாவது கால் ஊன்றணும். கால் ஊன்ற முடியாட்டி ஊன்ற முடியாம தடுக்கக்கூடியது எதெல்லாம் அந்த பட்டியலை எடுத்து வச்சிருக்காங்க. அந்த பட்டியலில் அப்பப்போ அவங்க வந்து டிக் அடிப்பாங்க. இது முடிஞ்சிருச்சு, இது முடிஞ்சு, இது முடிஞ்சுன்னு அந்த ஒரு வேலையை தான் வந்து இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, இப்போதான் சமீபத்தில் நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சுது. 40க்கும் 40 நாமம் போடுவாங்க தமிழ்நாட்டு மக்கள். 40க்கும் 40 இந்த திமுக தெளிவா சொல்லிட்டாங்களே, சோறு வேணா போடுறேன் ஓட்டு கேட்காதப்பா. சரியா? இந்த சூழல்ல அப்போ எப்படியெல்லாம் நான் வந்து உள்ள நுழைய முடியும்? என்னால நேர்மையா வர முடிஞ்சா நான் வரமாட்டேனா? என்னால முடியாததுனால நான் எந்தெந்த வழியில யாரையெல்லாம் காலி பண்ணிட்டு வரணும், யாரையெல்லாம் வந்து கீழே இறக்கி விடணும் அப்படின்ற ஒரு நிலைப்பாடுல தான் போகுது. இப்போ தீவிரமாக பெரியார் கருத்துக்களை பேசிக்கொண்டிருந்த ஒரு நபர் திடீர்னு வந்து ஒரு தமிழ் தேசியம், அது வந்து பெரியார் மண் கிடையாது, பெரியாரே மண்ணுன்னு பேச வேண்டிய நிலைக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் தள்ளப்பட்ட காரணம் என்ன? வெளிப்படையா பேசுங்க. அந்த இடைத்தேர்தலில் பேசினாரு, சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் அதை பேசுவாராங்கிறது நம்ம கேள்விக்குறிதானே. பிரச்சார நேரத்துல தானே தெரியும் அவர் என்ன முடிவு எடுக்கிறாரு. அவருடைய அந்த நிலைப்பாடு அப்படின்றது மாறி போயிடுச்சு. இன்னைக்கு வந்து அவருடைய வருமானம் அப்படின்றது திரள் நிதி அப்படின்னு வெளிப்படையாவே சொல்றாங்க. சாதாரணமா மாச சம்பளம் வாங்குறவங்களே தங்களுடைய செலவுகளை வந்து அதுக்குள்ள வைக்கிறதுக்கு எவ்வளவோ பாடுபடுறாங்க. ஆனா திடீர்னு பெரிய கார்ல போறாரு, திடீர்னு அங்க ஒரு இப்படி இருக்காரு அப்படி இருக்காருன்னு சொல்லும் போது அப்போ எந்த அளவுக்கு திரள் டைரக்டர் சினிமா ஃபீல்ட்ல இருந்து வந்திருக்காரு. திரள் நிதியை பெருமையா பேசுறாங்க அவங்க. ஏன்னா நாங்க வந்து லாட்டரி ஏஜென்ட் கிட்ட இருந்து ரகசியமா பணம் வாங்கல, நாங்க திரள் நிதி வாங்கி எங்க கட்சியை நடத்துறோம், உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேக்குறாங்க. அப்போ கூட உழைப்பினாலையோ அல்லது வந்து ஒரு நேர்மையான வழியில கொண்டு வந்தோன்னு சொல்ல முடியல. அதுதானே இப்போ நீங்க உங்களுடைய ஒரு சின்ன இந்த விஷயத்துக்கே நீங்க இந்த அளவுக்கு பண்றீங்க அப்படின்னா அப்போ நீங்க ஆட்சிக்கும் அதிகாரத்துக்கும் வந்துட்டீங்கன்னா தமிழ்நாடு நினைச்சா எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. பெரும் நம்பிக்கை வச்சிருக்கீங்க. இந்த தேர்தல் ஆணையத்தினுடைய இந்த குழப்பம் நாம் தமிழர் கட்சிக்கு இந்த 26 எலெக்ஷன்ல எப்படி பாதிப்பு கொடுக்குமா அப்படிங்கிறது கேள்வி. அதை விட பல பாதிப்புகள் அவங்களுக்கு இருக்குன்னு அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் இந்த தேர்தலில் இருந்தாலும் கூட. இப்போ ஏற்கனவே கள நிலவரம் என்ன அப்படின்னா, ஒரு இளைஞர்களை வந்து ஈர்க்கக்கூடிய வகையில ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுடைய பேச்சு இருக்கு. இப்போ ஒரே ஒரு இளைஞர்களை ஈர்க்கக்கூடிய குரல் தானா அப்படின்னு கேட்டா இல்ல, இன்னைக்கு இன்னொன்னு முளைச்சிருக்கு. அதனாலதான் இருந்துச்சு. அந்த கட்சியிலிருந்து பலர் வந்து மாவட்ட செயலாளர்களே கிட்டத்தட்ட 9 பேருக்கு மேல வெளியே இருக்காங்க, கூட்டமா வெளியே இருக்காங்க. ஆனாலும் அவர் பேச்சை ரசிக்கிறதுக்கு சாதாரண இப்ப நம்ம மெயினான இடங்கள்ல போடுறாங்க, அவர் பேச்சு ரசிக்கிறதுக்கான கூட்டம் இருக்கு. அந்த கூட்டம் அவருக்கு ஓட்டு போடுதான்னு கேட்டா கேள்விக்குறிதான். நாடாளுமன்ற தேர்தலில் 8.19% வாங்கினதுக்கு பல காரணங்கள் உண்டு. மைக் சின்னம், விஜய் பாடல்ல இருந்து விஜய் மௌனத்துல இருந்து பல காரணங்கள் உண்டு. அதெல்லாம் இப்ப விஜய கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. அதனால ஏற்கனவே ஒரு நெருக்கடியை சந்திச்சிருக்காரு. அதனாலதான் ஒண்ணு கருவோட்டு குழம்புன்னு சொல்லு, இல்ல சாம்பார்னு சொல்லு. அது என்ன கருவோட்டு சாம்பார் அப்படின்னு சொல்லி, தம்பி நீ வந்து இந்த பக்கம் நில்லு, இல்ல அந்த பக்கம் நில்லு, நடுவுல நின்னா லாரி வந்து அடிச்சுட்டு போயிடும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு தம்பிய வாழ்த்துறேன், தம்பி வந்து கட்சி தொடங்கினதுக்கு பெரிய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொன்ன ஒரு நபர் தம்பியோடையே ஒரு கார்ல பயணம் பண்ணி பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்தினாங்க அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு தகவல் இதுக்கு அப்புறமா இந்த மாதிரி பேசுறாரு அப்படின்னு சொல்லும் போது, அப்போ இவருக்கான அந்த இளைஞர் கூட்டத்தை, இளைஞர் பட்டாளத்தை இன்னைக்கு வந்து வேற திசையில வந்து போகக்கூடிய ஒரு சூழலை பாக்குறோம். அதுவே அவருக்கு ஒரு பெரிய நெருக்கடி. இந்த கூட்டணி மட்டும் அமைஞ்சிருந்தா இந்நேரம் 26 தேர்தல்ல ஏதோ ஒரு சலசலப்பை ஏற்படுத்தி இருக்க முடியும் அப்படின்னு அவர் தீவிரமா நம்பினார். அந்த நம்பிக்கையை எந்த கூட்டணி? நாத்தாக்காவை தான் சொல்லிட்டு இருக்கேன். அவர் தனிச்சுதானே போட்டி, அவர் என்ன கூட்டணி? இல்ல கூட்டணி ஆரம்பத்துல அப்படி ஒரு கூட்டணி வரும். ஏன்னா நானும் திரைத்துறை, அவரும் திரைத்துறை, அதனால நம்ம எல்லாம் ஒன்னா இணைஞ்சிடலாம் அப்படின்ற ஒரு பெரும் நம்பிக்கையோட தான் அவர் வந்து செயல்பட்டார். ஆனா முடிவு வேற. இப்போ இந்த சூழல்ல அதுவே ஒரு பெரிய அடி.
அடுத்தது இளைஞர்களினுடைய எதிர்பார்ப்பு ஒண்ணு இருந்துச்சு. கட்சி அவங்களுடைய 10-14 ஆண்டுகளாக நாம் தமிழர் இருக்கு, தம்பி வருவாரு, சரி கூட்டணி போனா நம்ம வந்து ஆட்சி பிடிச்சிடலாம்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. கொள்கை அறிவிச்சவனையே துணிச்சலா அதை எதிர்த்தாருல்ல, அங்கேயும் நம்ம பாராட்டி தான் ஆகணும். எனக்கு ஆட்சியும் வேணாம், ஒண்ணும் வேணாம், உன் கொள்கை வந்து குழப்பமா இருக்கு, எனக்கு தேவையில்லைன்னு சொல்றதுக்கு ஒரு நம்ம பல விமர்சனங்கள் உண்டு. ஆனா இதை ஒரு பாராட்டு வைக்கணும்லங்க நம்ம. சரி, நீங்க சொல்ற மாதிரியே ஆமா, கொள்கையை நோக்கி அவர் சொன்ன உடனே துணிச்சலா இருக்கு. இப்போ வந்துட்டு தாவேகாவினுடைய தலைவர் அண்ணனை கூப்பிட்டு, அண்ணன் வாங்கண்ணே நம்ம கூட்டணி போடலாம் அப்படின்னா போகாம இருப்பாருன்னு நீங்க மட்டும் சொல்லிடுங்க, நம்ம இதோட இத நிகழ்ச்சியை முடிச்சுக்கலாம். அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல ராஜா. போட்டின்னு வேட்பாளர்களே அறிவிச்சுட்டாங்க. இருக்கட்டுங்க, இன்னும் தேர்தல் அன்னைக்கு கூட எத்தனையோ மாற்றங்கள் நடக்குதெல்லாம் நம்ம பாக்குறோம். அப்ப இந்த சூழல்ல அது கிடைக்கலையே. நம்ம ஒரு நரி கதை ஒண்ணு படிச்சிருக்கோம். ஒரு திராட்சை அப்படியே தொங்கும் கொத்து கொத்தா, இந்த நரி குதிச்சு அதை எம்பி எடுக்கும், ஒண்ணு கூட கிடைக்காது. கடைசியில என்ன சொல்லிட்டு போவோம், சீச்சி இந்த பழம் புளிக்கும். அந்த கதை தான் இன்னைக்கு வந்து நாத்தாக்காவினுடைய கதை. எம்பி பார்த்தாரு, குதிச்சு பார்த்தாரு, எப்படியாவது கூட்டணி வரும்னு. அது வராத பட்சத்துல இப்படியான ஒரு விமர்சனம். அவர் எதுவும் பெருசா ட்ரை பண்ண மாதிரி தெரியல, ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஆனா ட்ரை பண்ணது பல முயற்சிகள் எடுத்தது வேறு கட்சிகளா தான் இங்க களத்துல இருக்கு. இன்னைக்கும் அந்த முயற்சிகளோட தொடர்றாங்கன்னு பாக்குறோம். நாம் தமிழர் இந்த தேர்தல்ல இப்போ நேற்றைக்கே அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க. நம்மளே ஒரு நாள் கழிச்சுதான் பேசுறோம். ஆனா நாம் தமிழர்ல இருந்து எந்த ஒரு அபிஷியலோ எந்த ஒரு கருத்தோ வரல நம்ம பேசுற நேரம் வரைக்கும். இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு அந்த மைக் சின்னம் பெறும்போது அவங்களுடைய அந்த சின்ன இழப்புக்கு காரணமே வந்து தேர்தல் ஆணையத்துல இருந்து வந்த பல கடிதங்களையும் பல மெயில்களையும் அவங்க வந்து பார்க்காம விட்டதுதான். இன்னைக்கும் ஒரு நாள் ஆயிருக்கு, இன்னைக்கு வரைக்கும் எந்த விமர்சனமும் கிடையாது, எந்த கருத்தும் கிடையாது. இந்த சூழல்ல வந்து ஏன் இன்னும் ரியாக்ட் வரல அப்படின்னு நீங்க வந்து கேக்குறீங்க. அப்போ இதை வச்சே நீங்க புரிஞ்சுக்கலாம் அரசியல் களத்துல எந்த அளவுக்கு அவர்களுடைய ஆர்வம் இருக்கு. அப்போ தனிப்பட்ட ஒரு நபரை தன்னைத்தானே வந்து ப்ரமோஷன் பண்ணிக்கிறதுக்காகத்தான் அந்த கட்சியே இருக்குதா, அல்லது ஒட்டுமொத்தமாக மக்களினுடைய கவனத்தை ஈர்த்து எப்படியாவது ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்றதுக்காக இருக்கா? இந்த 2 இடம் வந்து நமக்கு, இந்த 2 கேள்வி வந்து நம்ம நோக்கி வந்துகிட்டே இருக்கு. உண்மையிலேயே இப்படி ஒரு விஷயம் வந்ததுக்கு அப்புறமா மறுபடியும் அதே சின்னத்தை தனக்கே கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னாலும் கூட ஒரு குறைந்தபட்சம் ஒரு எதிர்ப்பை பதிவு பண்ணியிருக்கணும்ல. இல்ல எங்க சின்னத்தை நீங்க எப்படி ஒதுக்கலாம்னு கேட்டிருக்கணும் இல்லையா? இது எப்படிப்பட்டது, நாங்களே வந்து இந்த கஸ்டமைஸ்ட் அப்படின்னு இன்னைக்கு ஒரு வார்த்தை, அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சின்னத்தை எப்படிங்க நீங்க கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்கணும். அப்போ என்னாச்சு, ஒருவேளை அந்த மாதிரி சொல்றவங்க எல்லாம் as I am suffering from fever அப்படின்னு ஏதாவது விடுப்பு கடிதம் கொடுத்துட்டு போயிட்டாங்களா என்னன்னு தெரியல. இல்ல ஒருங்கிணைப்பாளருக்கே ஏதாவது. இல்ல எனக்கு ஒரு டவுட், அது மகாராஷ்டிரா மாநிலம் இப்ப கொடுத்துருக்கிற கட்சி வந்து மகாராஷ்டிரா மாநிலம், இங்க தமிழக மாநிலம், அது பிரச்சனை இல்லைன்றதா எனக்கு டவுட்டா கேட்கிறேன் நான். வேறு மாநிலங்கிறதுனால அது இஷ்யூ இல்லையா? அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை அப்படின்னாலும் கூட ஒரு குறைந்தபட்சம் இதையாவது வைக்கணும் இல்லையா? இல்ல எனக்கு இன்னொரு டவுட்டும் இருக்கு. எம்பி தேர்தல்ல ஏதோ ஒரு புதுசா தொடங்கின ஒரு கட்சிக்கு இந்த தேர்தலை கொடுத்தாங்க, அவங்க திடீர்னு வந்து தமிழக அரசியல் களத்திலையும் போட்டிட்டாங்க. அந்த மாதிரி எதுவும் வருவாங்களா இங்க மகாராஷ்டிரால இருந்து? எதுவுமே சொல்றதுக்கு இல்ல. ஆனா இங்க பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டை நோக்கி அவங்க வர வேண்டிய அவசியம் இல்லை, அந்த மாதிரி வருவதற்கு வாய்ப்பும் இல்லை. நாடாளுமன்ற தேர்தல் அப்படின்னும் போது அதோட உத்திமுறைகள் அந்த மிஷின்ல இவிஎம் மிஷின்ல குழப்பத்தை ஏற்படுத்தும். 2 கட்சிகளுக்கு ஒரு சின்னம் இருந்தா குழப்பத்தை ஏற்படுத்தும். அதனால அந்த மாதிரி இங்க வருவதற்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனாலும் கூட ஒரு எதிர்வினை ஆட்சி இருக்கணும் இல்லையா? எனக்கானது என்னுடைய உரிமை அப்படின்னு சொல்லும் போது அது பறிக்கப்பட்ட மாதிரியான ஒரு சூழல் தான். எல்லாத்துக்கும் குரல் கொடுக்குறாரு, தன்னுடைய சின்னம் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு வந்து குரல் கொடுத்து இருக்கணும். ஒருவேளை நம்ம பேசுற வரைக்கும் கூட தெரியலையா அப்படின்ற ஒரு குழப்பம் இன்னைக்கு வந்து நம்ம கிட்ட இருக்கு. அதனாலதான் நீங்க இந்த கேள்வியை வைக்கிறீங்க அப்படின்னா. செய்தி சேனல், செய்தி பேப்பர்கள், நேற்றைய தினசரிகள் அனைத்துலயுமே வந்திருக்கு இந்த செய்தி. அதான் அப்போ அதற்கான ஒரு எதிர்வினை ஆற்றல அப்படின்னு சொன்னா அப்போ வேற எங்கேயோ முடக்கப்பட்டிருக்காங்களா, இல்ல வேற ஏதோ ஒரு அழுத்தம் இருக்கா, வேற ஏதோ ஒரு அழுத்தத்தின் காரணமாக அவங்களால பேச முடியலையா, இல்ல இப்போ வந்து பேசாம அதுக்கப்புறமா தேர்தல் கிட்ட வந்து இது வந்து இவங்களோட சதி அவங்களோட சதி அப்படின்னு சொல்றதுக்காக ஒரு கான்ஸ்பிரசி தியரியை வந்து உண்டாக்கணும் அப்படின்றதுக்காக இப்போ மௌனமா இருந்துட்டு அதுக்கப்புறம் வரப்போறாங்களா அப்படின்ற பல குழப்பங்கள் எனக்கும் தான் இருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன ரியாக்ஷன் வருதுன்னு. இந்நேரம் அவர் வந்து துடிக்க பேசியிருப்பார் ப்ரெஸ் மீட்ல, ஏன் பேசல அப்படிங்கிறது குழப்பமா தான் இருக்கு. மீண்டும் பேசலாம். நன்றி, வணக்கம்.